கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 22:17, Matthew 22:17. ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இப்போ எமக்கு எப்படி தோன்றுகிறது? எங்களுக்கு சொல்லும். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது எப்படியோ மனத்தாழ்மை அவற்றிருந்து கத்துக்க போற மாணவர்கள் போல உட்கார்ந்து கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கு? அவரை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்ல ஒரு காரியம். ஏன்னா நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 24, 25வது வசனத்துல பார்க்கிறோம், எப்படி எதிரிகள் தங்களுடைய எதிர்ப்ப, தங்களுடைய வெறுப்பை இருதயத்துல வைத்துக்கொண்டு வாயில வஞ்சனையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி அவங்க என்ன கேட்கிறாங்க? உமக்கு எப்படி தோன்றுகிறது? அதாவது ஒரு கேள்வி கர்த்தரை அதாவது வெளியரங்கமாக அவரை மாட்டிவிடக்கூடியதாக. ஏன்னா இது அவங்க தெரிஞ்சு கொள்ளணுங்கிறக்காக இல்லை. ஏன்னா நீங்க மத்தேயு 19:3 பார்த்தோம், பரிசேயர்கள் என்ன அவரை சோதிக்கும்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடியதாக. சங்கீதம் 56 5, 6வது வசனத்துல எப்படி எதிரிகள் நம்முடைய வார்த்தைகளை திருச்சி ஒரு நீதிமானை சிக்க வைப்பாங்க அப்படிங்கறது சொன்னதனுடைய நிறைவேற்றமா இங்க என்ன பண்றாங்க? எப்படியாவது அவருடைய வார்த்தையை கொண்டு அவரை எப்படி கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. என்ன கேட்கிறாங்க? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? எப்படி ராயனுக்கு? இது ஒரு அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, கர்த்தத்துவத்தை குறிச்சு கேள்வி கிடையாது. இது அவங்க இது வரி கொடுக்கிறது நியாயமோ இல்லையானது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு கேள்வியாக. ஏன்னா அவங்க என்ன அவங்க கேட்கும்போது இதுக்கு பதில் சொல்லக்கூடிய காரியம் ராயனுக்கு வரி கொடுக்கிறது. இங்க அவங்க சொல்றது போல் டாக்ஸ் என்று சொல்லக்கூடியது. இது ரோமர்களுக்கு கட்ட வேண்டியது. ஏன்னா இந்த இதை செலுத்துவதற்கு யூதர்கள் ரொம்ப வெறுத்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு இந்த இதுக்கு நம்ம இந்த வரி கட்டினா அவங்க நம்மளை அடக்குற ஆள்றாங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவருக்கு ரோமர்களுக்கு எதிராக கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க அந்த கேள்வி கேட்கும் போது அங்க உள்ள ஜனங்களுக்கு நீங்க ராயனுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அது அங்க அவருக்கு அவருடைய பாப்புலாரிட்டி போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, அதாவது ஆமா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஏன்னா இப்ப அவர் ஆமா சீசருக்கு வரி கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மக்கள் எல்லாம் அவருக்கு எதிராக வந்துருவாங்க. அவர் ரோமர்கள் பக்கமா பேசுற மாதிரி போயிடுவாரு. அப்போ என்ன, இஸ்ரவேல் தேச மக்கள் பூரா அவரை இவர் மேசியா இல்ல அப்படின்னு வரக்கூடியது. இல்ல நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் ஏரோதியர்களை கூட்டு வந்தாங்க? அவங்க போய் ரோமர்ட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா இவர் ராயனுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அவங்க ரெண்டுக்கு நடுவுல நைஃப் எட்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, கத்தி முனையில வச்சு இந்த மாதிரி ஒரு கேள்விய கேட்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இது வரிய குறிச்ச கேள்வியே கிடையாது. இது எதை குறிச்ச கேள்வி? அவருடைய அதிகாரம், அவர் யாரு கூட இருக்கிறாரு என்னன்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப உங்ககிட்ட அவங்க கேள்வி கேட்கும் போது நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? ஏன்னா நம்மளை உள்ள தள்ளுவதற்கு, நம்மளை இது பண்ணுவதற்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு வைங்க. ஏன்னா நம்ம ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு கேள்விகளை சொல்லும் போது ஆவிக்குரிய சத்தியங்கள் அது சோதிக்கப்படும். ஆவிக்குரிய சத்தியங்களை அவங்க துன்புறுத்தக்கூடியவங்களா மாறுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ இந்த மனிதனுடைய மூளையினால அவரை மாட்ட வைக்க முடியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட அவங்க கேள்வி கேட்கும் போது அவர் அவர் தேவ ஞானம் உள்ளவராய் இருந்ததுனால அவர் இதை ரொம்ப லெகுவாக மேற்கொள்ள முடிஞ்சது. அப்ப எனக்கு அருமையானவர்கள், நீங்களும் நானும் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறவங்க நம்மளை மாட்டி விடுறதுக்காக கேள்வி கேட்கிறாங்களா இல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்கிறாங்களா? ஏன்னா நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா,
உங்ககிட்ட கேட்கிற எல்லா கேள்வியும் உண்மையா அவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் கேட்கிற கேள்வி கிடையாது. அப்ப என்னன்னா, நம்ம நேர்த்தியா யாக்கோபு 1:5 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஞானத்துல ஒரு குறைவுள்ளவனா இருந்தா அவன் கர்த்தர்ட்ட கேட்க கடவன், கர்த்தர் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுப்பாருன்னு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, உங்ககிட்ட கேட்கிற கேள்வி உங்களை மாட்டி விடுவதற்கா கற்றுக்கொள்வதற்காக என்பதை அறிந்து அதற்கேற்றாற் போல் தேவ ஞானத்தோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வலப்பிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட கேள்வி கேட்ட மக்கள் அவரை மாட்டி விடுவதற்காக கேட்கிறார்கள், கற்றுக்கொள்வதற்காக அல்ல என்பதை அவர் பகுத்தறிந்து தேவ ஞானத்தோடு பதில் சொன்னது போல நாங்களும் அதை கற்றுக்கொண்டு உமக்கென்று உண்மையும் உத்தமமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.